கூட்டவும் -6/11, 8/11, -12/11, -12/11. மூணு நம்பர் தானா? என்ன பண்ணணும் சாமி? இதை கூட்டணும். அடுத்த கூட்டவும் -5/9, -5/9, -4/3, -7/12. அவ்வளோதானா? ஓகே, தேங்க்யூ. ரெண்டு தானா? கூட்டவும் என்ன பண்ண போறோம்? நான் கமாவுக்கு பதிலா கமாவை போடாத ஊத்துக்கிறேன். அப்ப நடுவில் என்ன போட போறேன்? பிளஸ் ரெண்டு குறி ஒண்ணா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? பிளஸ் ஆகும். பிராக்கெட். இது என்ன போட போறோம்? பிராக்கெட். முன்னாடி இதனால போட வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஃபர்ஸ்ட் கூட்டல்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூட்டல்னா எதையும் மாத்தாத, கழித்தல்னா மாத்துனா. கூட்டல்னா எதையும் மாத்தாத, குறிய மாத்தாத, கழித்தல்னா குறிய மாத்து. இப்போ இங்க இருக்கிறத முன்னாடி ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாமா? -6/12 பிளஸ் தான் அது குறிய மாத்தாதீங்க. குறிய மாத்தாதீங்க. ஓகேவா? குறிய மாத்தலாம். அங்க என்ன இருக்கும் அதை அப்படியே போடுங்க பார்க்கலாம். இப்போ மைனஸ் மேல வந்தாலும் கீழே வந்தாலும் எங்க போட்டு சொன்னேன்? சென்டர்ல. அடுத்து குறிய இங்க பொறுத்தவரைக்கும் கூட்டல் கழித்தல்ல பொறுத்த வரைக்கும் எங்க போய் பார்த்தோம்னா டக்குன்னு பகுதிகளை பார்க்கணும். பகுதியில் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கா? எத்தனை முறை 11 வந்தாலும் சொல்லுங்க. பை என்ன பண்ண போறோம்னா ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும், ரெண்டு மைனஸோ மூணு மைனஸோ வந்தா கூட்டிட்டு கழிக்கணுமா? கூட்டிட்டு பெரிய நோடி குறியா? கூட்டிட்டு பொதுவான குறியை போடணும். கூட்டிட்டு நம்பர் மைனஸ் இது மாதிரி குறிகள் ஒரே மாதிரி தான் ஜாயின் பண்ணிப்போம். அவ்வளவுதான். -6ஐயும் -12ஐயும் கூட்டினா ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும். அப்ப பெரிய எண்ணெய் யாரு? 18 8 இங்க இருந்து இங்க போறதுனால இவருடைய குறினால பெரியவருடைய குறினால 18ல இருந்து 8 கழிச்சா 10. ஆன்சர் என்னது? ஸ்டெப் 2 மார்க் போறது பதிலா இங்க பாருங்க. -6 -12 கூட்ட தான சொல்லிக்கிறாங்க. கழிக்கனால கொஞ்சம் கஷ்டப்படணும். கூட்ட சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பாருங்க. 8ல இருந்து 6 கழிச்சா 2. பகுதியெல்லாம் ஒரே மாதிரி வருது. 8ல இருந்து 6 கழிச்சா 2 இங்க -12. இப்போ பெரிய எண்ணெய் 12ல இருந்து 2 கழிச்சா 10. -10/11 சரியாமா? அடுத்த கணக்கு போலாமா? இதுவும் கூட்டல். கமாவுக்கு பதிலா என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? பிளஸ் கூட்டம் நடுவில் என்ன பண்ண போறோம்? பிளஸ். இங்க ரெண்டு குறி ஒண்ணா இருக்கிறது என்ன பண்ணோம்? பிளஸ் பிளஸ் இங்க போலாமா? -9 சாரி -5/9 பிளஸ் என்ன சாமி? குறிய அப்ப குறிய உள்ளத மாத்தாத அப்படியே சொல்லுங்க. ஒரு இது முடிஞ்சிச்சு. அடுத்து இது யார பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கணும். இங்க 9 இங்க 3 இங்க 12. மூணாம் வாய்ப்பாடு தான் 9 வந்து 12 சார். 9 கேன்சல் பண்ணி விட்டுருங்க. கண்டுக்காதீங்க. கேன்சல்னா கண்டுக்காதீங்க. இப்போ 9 போறோம். இங்க 12 இங்க மூணாம் வாய்ப்பாடு 3 3 இங்கே மூணாம் வாய்ப்பாடு 3 3 3 பொதுவா இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர் இது ஒரு 4 ஒரு 3 ரைட் தானே? அப்போ இத 4ஆல பெருக்க போறோம், இத 3ஆல பெருக்க போறோம். இந்த 4ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எதை 12 3ஆல பெருக்கணும், 9 4ஆல பெருக்கணும். அதாவது 9ஆம் வாய்ப்பாடு 12ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கணும் சாமி. போட்டு பார்க்கும்போது 9ஆம் வாய்ப்பாடு வேணும் 1 9 2 9 18 9 27 4 9 36 1 12 12 2 12 24 32 36. அப்ப பொதுவா எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றோம் அவ்வளவுதான். மீச்சிரு பொது மடங்கு. மீச்சிரு பொது மடங்கு. இதெல்லாம் சொல்லி தந்துடலாம். பொதுவா என்ன நடக்குது அதை விட்டுருங்க.
மூணாம் வாய்ப்பாடு தானே இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கு ஒரு 3 மட்டும் எடுத்துக்கலாமா எடுத்தாச்சு அடுத்து இங்க யார் எக்ஸ்ட்ரா இருக்குது 3 யார் எக்ஸ்ட்ரா இருக்குது 4 3 4 எடுத்துக்கணும் 3 4 எடுக்கணும்னா இந்த 4 ஆல பெருக்கு இங்க 7 ஆல பெருக்கா அப்போ 3 எதால பெருக்க போறோம் 3 இன்டு 3 இன்டு 4 சரியா அப்ப பொதுவா என்ன நம்பர் வரப்போகுது 3 3 9 9 னா 36 9 னா 36 வரணும் அப்ப 36 வரணும்னா இதை எதால பெருக்கணும்னு சொல்லிட்டேன் 4 இதை எதால பெருக்கணும்னு சொல்லிட்டேன் 3 இப்ப பாருங்க 9 னா 36 12 36 இந்த இடத்துல யார் வரணும் 36 அப்ப எத்தனை 3 36 3 இருக்கு இங்க என்ன பண்ண போறோம் இன்டு அப்ப பகுதி என்னென்ன பெருக்குறோமோ அதே என்னதான் என்ன பண்ணோம் தொகுதி மைனஸ் பகுதியை 4 ஆல் பெருக்கினால் தொகுதியை 4 ஆல் பெருக்க வேண்டும் பகுதியை 4 ஆல் பெருக்கினால் தொகுதியை 4 ஆல் பெருக்க வேண்டும் பகுதியை 4 ஆல் பெருக்கினால் தொகுதியை 4 ஆல் பெருக்க வேண்டும் போலாமா எஸ் எஸ் 4 5 20 சரியா ரெண்டு நம்பர் ஆச்சுனா குறுக்கு குறுக்கு பெருக்கி போடலாம் இப்போ கூட இந்த குறுக்கு குறுக்கு எதனா பெருக்கி போட்டா எத்தனை நம்பர் குறுக்கு குறுக்கு பெருக்கி போடுறது 3 நம்பர் ஆயிடுச்சுல இது சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால தான் போடுறேன் இங்கேயும் மைனஸ் இங்க பிளஸ் பகுதி எல்லாம் ஒரே மாதிரி எத்தனை முறை 30 வந்தா 36 வந்தாலும் ஒரே மைனஸ் 20 மைனஸ் 48 மைனஸ் மைனஸ் என்ன பண்ணீங்கனா கூட்டினா ஒரு மைனஸ் தான வரும் மைனஸ் கூட்டி போட்டா மைனஸ் ஒரு மைனஸ் இருந்தா கழி ரெண்டுக்கு மேல மைனஸ் இருந்தா கூட்டி பொதுவான குறிய போடு 40 20 சேர்த்தா 60 60 ஒரு 8 மைனஸ் இருந்தா கழிக்கணும் வெளிய யார் 68 21 எங்க இருந்து கழிக்கலாம் 8 ல இருந்து 1 கழிச்சா 7 6 ல இருந்து 2 கழிச்சா 4 என்னுடைய குறி மைனஸ் 47 அப்படிங்கிறது பகையன் 36 என்பது பகையன் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை இது மேல திட்ட வடிவிலோ அல்லது எலி வடிவிலோ எழுத முடியாது